ஏப்ரல் 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் அருளுவாராக. May the Lord bless you with all kinds of goodness and grace in this new month. உபாகமம் 22 அதிகாரம் 7 Deuteronomy chapter 22 verse 7. நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் ஐஸ்வர்யமாய் செழிப்பாய் ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் நன்றாய் காணப்படுவீர்கள். நீங்கள் விருத்தி அடையும்படிக்கு எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆயுசின் நாட்களை பெருக பண்ணுவார். It may go well with you and you may have a long life. My dear brothers and sisters, you will be well and you will prosper greatly, says the Lord. In this new month, you children of God will be well, prosper and be blessed. It is God's desire that you and your children should be well, peaceful, wealthy, prosperous, healthy and safe, no matter how circumstances appear. You who serve the Lord will be seen well. May the Lord bless your efforts to improve. The Lord will multiply the days of your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த வருடம் தொடங்கி அப்பா 3 மாதங்கள் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்த ஆண்டவரை எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தின கர்த்தர், இந்த புதிய மாதத்திலே ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவரே முதலாம் நாளை ஆண்டவரே நீர் காணும்படியாக நீர் தந்த நம்முடைய கிருபைகளுக்காக, அப்பா கொடுத்த ஜீவனுக்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக கொடுத்த ஆண்டவரே குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்திக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக, அவருடைய வாழ்விலே எல்லாதுமான உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த மாதத்தை கண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாய் தருவதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4ஆம் மாதத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாக இருக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் சமாதானத்தை வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தோடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செழிப்போடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாப்போடு வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாப்பா, உடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், எந்த விதமான சோர்வுகளும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெயில் காலங்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆண்டவரே நோய்களும் வராதபடிக்கு நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சருமங்களிலே எந்த விதமான வியாதிகளும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவனீர் அறிந்திருக்கிறதாச்சா. அந்த மாதத்தில் ஆண்டவரே அவர்கள் எதையெல்லாம் வாஞ்சிக்கிறார்களே அத்தனையும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை நீர் பலப்படுத்தி அவளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக அவளுக்கு மாறுபடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளுக்கு சாதகமாக ஆண்டவர் நீர் மாற்றுவீராக. அவருடைய முயற்சிகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அந்த முயற்சிகளில் ஆண்டவரே அவர்கள் விருத்தியை காணும்படியாக
உயர்வை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து இந்த மாதத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ அவைகள் யாவையும் ஆண்டவரே தேவன் நீர் அனுக்கிரத்து அவளுக்கு ஆண்டவரை அவள் தந்தவளை ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் நன்றாக இருக்கும்படியாக அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக வாழ்ந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உயர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவனை செய்வதற்காக செய்து விட்டதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நம்முடைய கரம் இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உரைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.